فصل لربك وانهر إن شانئك هو الأبتر. So students, good morning. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். சரியா? சோ இன்னைக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல என்னாச்சு? ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வகுப்புக்கு ஒரு புதுசா ஒரு டீச்சர் வராங்க. புதுசா ஒரு டீச்சர் அந்த கிளாஸ்க்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் அழகா கிளாஸ் எடுக்காங்க. எல்லா பையனும் கிளாஸை கவனிக்கிறான். கடைசி பெஞ்சில் ஒரு பையன் மட்டும் அமைதியா இருக்கான், எதுவுமே பேச மாட்டிருக்கான். ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். ட்ரெஸ் அழுக்கா போட்டு வந்து உட்கார்ந்து கிளாஸை கவனிக்கவே மாட்டான், அமைதியா உட்காந்துருக்கான். மிஸ்ஸுக்கு அந்த பையனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. டெய்லி வராங்க, கிளாஸ் எடுக்க வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யறாங்க? கிளாஸை கவனிக்கிறாங்க, மிஸ்கிட்ட பேசுறாங்க. ஆனா அந்த பையன் என்ன செய்யறான்? கிளாஸை கவனிக்கவே மாட்டிருக்கான், அமைதியா உட்கார்ந்துருக்கான். அந்த மிஸ்ஸுக்கு அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம்ல மார்க் வருது. அப்போ என்ன செய்யறாங்க? அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு தருவாங்கல்ல, அதுல எழுதி என்ன செய்யறாங்க? எல்லா மாணவர்களோட மார்க்கையும் எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த பையனோட மார்க்கையும் என்ன செய்யறாங்க? எழுதி கீழே இந்த பையன் வேஸ்ட், இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கான், இந்த பையனை ஸ்கூல்ல படிக்கிறது ஒண்ணுதான், படிக்காம இருக்கிறது ஒண்ணுதான், இவன் அந்த ஸ்கூலை விட்டே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதி சைன் போட்டு பிரின்சிபல் சார்ட்ட போய் கொடுக்குறாங்க. பிரின்சிபல் சார்ட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. பிரின்சிபல் சார் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்க்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்து வெரி குட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த பையன் ரிப்போர்ட் கார்டை பார்த்தவொடனே பிரின்சிபல் என்ன செஞ்சாரு? ஷாக் ஆகிட்டாரு. என்னடா மிஸ்ஸு இந்த பையனை பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை உடனே கூப்பிட்டுட்டாங்க. அந்த மிஸ்ஸை உடனே பிரின்சிபல் ரூமுக்கு வர சொன்னாங்க. அந்த மிஸ் பிரின்சிபல் ரூமுக்கு வந்தவுடனே அந்த பிரின்சிபல் சார் கேட்காரு, எதுக்கு இந்த பையனை பார்த்துட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்காரு. ஆமாம் சார், அந்த பையன் வேஸ்ட்டு, கிளாஸ்ல கவனிக்கவே மாட்டிருக்கான், எப்போ பார்த்தாலும் அமைதியாக தான் இருக்கான், ஒன்றும் படிக்க மாட்டிருக்கான், அதனால தான் சார் எழுதினேன், மார்க்கும் எடுக்கலை, எல்லாத்துலேயும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னு அந்த மிஸ் பிரின்சிபல்கிட்ட சொன்ன உடனே அந்த பிரின்சிபல் சாரு ஆஃபீஸ் பையனை கூப்பிட்டு அவனோட பழைய ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஆஃபீஸ் பாய் பழைய ரிப்போர்ட்டை எடுத்து வராங்க. அப்போ 3rd ஸ்டாண்டர்டில் உள்ள ரிப்போர்ட்டை திறந்து பார்க்காங்க அந்த மிஸ்ஸு. அதில் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். எந்த பையன் ஒன்றும் படிக்காமல் சும்மா கிளாஸில் அமைதியாக இருக்கானோ அவன் என்ன செஞ்சுருக்கான்? 3rd ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட். அவன் முதல் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறான். அவனை என்ன செஞ்சிருக்கான்? மிஸ் என்ன எழுதியிருக்காங்க? இவனை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்க நம்ம ஸ்கூல் கொடுத்து வச்சுக்கணும், ரொம்ப ஆர்வமாக படிக்கிறான், மிஸ்ஸுக்கிட்ட டவுட்டு கேட்குறான், புரிஞ்சு படிக்கிறான், இவன் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஸ்ஸு அதுக்கப்புறம் உள்ள ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்க. அதில் பார்த்தா இந்த பையன் இப்போ கொஞ்சம் படிப்புல ஆர்வம் குறைஞ்சிட்டு வருது. காரணம், அவங்க அம்மாவுக்கு நோய் வந்துட்டு, அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துட்டு, அதனால அவங்க அம்மாவை இறந்துருவோமோன்னு, அவங்க அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லி பையன் என்ன செய்யறான்? அந்த பையன் படிப்பை விட்டு குறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது? அடுத்த ரிப்போர்ட் எழுதிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6ஆவது ரிப்போர்ட் எடுத்து பார்க்காங்க. பார்த்தா அதுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த பையனுக்கு வாழவே பிடிக்கல, அந்த பையன் நாமளும் சீக்கிரம் இறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பையனுக்கு இந்த உலகத்தில் அவங்க அம்மா தான் பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க அம்மா இல்லாததால இப்போ படிக்காம அந்த பையன் என்ன செஞ்சுட்டான்? இப்போ கடைசி வீட்டில் போய் உட்காந்து கிளாஸ் கவனிக்காம ரொம்ப என்ன செஞ்சுட்டான்? இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டான் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இதை பார்த்தோம்னா அந்த மிஸ் கண்ணில் என்ன வந்துட்டு தண்ணி வந்துட்டு அழுதுட்டாங்க. என்னடா இப்படி ஒரு பையனை பார்த்து நம்ம இப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுதுட்டு இந்த பையனை நினைச்சாங்க எப்படியாவது மாற்றணும், இந்த பையனை பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? இனிமே உங்க அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன், உனக்கு நான் டீச்சர் மட்டும் கிடையாது, உனக்கு நான் அம்மா, நீ இனிமேல் நீ என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேலே அனுப்பி சொல்லிட்டுறாங்க. அந்த பையன் மேலே அக்கறை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பையனை டெய்லி என்ன செய்யறாங்க? அந்த பையன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்டு பேசி அவனை மறுபடியும் என்ன செய்யறாங்க? கடைசி பெஞ்சில் இருந்தவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா படிக்க ஆரம்பிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி 6th 7th 8th 9th 10th 11th 12th படிச்சு காலேஜ் வரையும் போய் நல்லா படிச்சு நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஆகி இப்போ அவன் என்ன செய்யறான்? ஒரு ஸ்கூல்ல பெரிய டீச்சர் ஆகிட்டான். அந்த டீச்சர் ஆனவங்க அவன்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? அந்த மிஸ் இருக்காங்களா, அந்த மிஸ்ஸோட பையன் இன்னைக்கு அவன்கிட்ட வந்து படிக்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது.
கல்யாணம் அந்த மிஸ் வராங்க. அந்த மிஸ்கிட்ட அவன் சொல்றான், நீங்க மட்டும் அன்னைக்கு என் மேல அன்பு செலுத்தாம இருந்தனா, நீங்க மட்டும் எனக்கு என் மேல அக்கறை செலுத்தாம இருந்தனா, நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய டீச்சர் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ டீச்சர்ஸ்னா என்ன செய்யணும்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் அக்கறை எடுக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் அன்பு எடுக்கணும், அன்பு செலுத்தணும். இப்போ என்ன செய்வோம், நம்ம ஒரு பையன் படிக்கவே மாட்டிருக்கான், அவன் இங்கிலீஷ் தமிழ் படிக்க மாட்டிருக்கான், மேக்ஸ் மட்டும் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுறக்கூடாது. அவனை என்ன செய்யணும்? ஊக்கப்படுத்தணும். அவன் மேல ஊக்கப்படுத்தினா கண்டிப்பா என்ன செய்வான்? அவன் எல்லாத்தையும் நம்ம எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம என்ன செய்யலாம்? நல்லா படிக்க வைக்கலாம். அவனோட வருங்காலம் நம்ம கையில, டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. நாளைக்கு அவன் நல்ல பெரிய அளவுல வந்தானே என்ன செய்வான்? அவன் நம்ம டீச்சர்ஸ் மேல என்ன செய்வான்? நமக்கு எங்க டீச்சரால தான் இப்படி இருக்கு, நம்ம என்ன செய்வான்? நம்ம என்னைக்கு மறக்கவே மாட்டான். அதனால இந்த டீச்சர்ஸ் கிட்ட அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்றேன், சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.